ஓம் நம சிவாய. ஓம் வாராகி அன்னையை போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு தங்கம் சேர தீப வழிபாடு தான் பார்க்க போகிறோம். அனைவருக்குமே தங்கங்கிற விஷயம் ரொம்ப பிடிக்குங்க. யாருக்கு தான் தங்கம் பிடிக்காது? தங்கம் வீட்டில் சேரணும் அப்படின்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவோம். அதற்கான ஆசை நமக்கு நியாயமான முறையில் இருக்கணும், பேராசைப்படக்கூடாது. எப்பொழுதுமே நம்ம வீட்டில் பணம் அதிகமாக இருக்கணும், தங்கம் சேரணுங்கிற ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்ம வீட்டில் பணமும் நகையும் சேரும். அந்த ஆசை நியாயமான முறையில் இருக்கணும், நேர்மையான முறையில் இருக்கணும். அதற்கான முயற்சிகளையும் உழைப்பையும் நம்ம எடுக்கணும். அதோடு சில வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் செய்யும் பொழுது தங்கம் சீக்கிரம் வாங்கக்கூடிய யோகம் நமக்கு அமையும். அப்படியான யோகத்தை சில நாள் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் சில நட்சத்திரங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாள் வியாழக்கிழமை, குரு பகவானுக்கு உரிய நாள். தங்கம்னாலே குருவுக்கு உரியது தானே. இது போன்ற அற்புதமான நாள் என்னன்னு பார்த்தோம்னா பூச நட்சத்திரமும் இதோட இணைந்து வருது. பூச நட்சத்திரத்தில் நம்ம நகை வாங்கும் பொழுது அது மேலும் பெருகிக்கிட்டே போகும். அதனால் தங்கம் வாங்கணும்னு நினைப்பவங்க நிச்சயமாக இந்த நாளை, அதாவது வியாழக்கிழமை பூச நட்சத்திரத்தை பயன்படுத்திக்கணும். இது ரெண்டுமே இணைந்து வந்திருக்கக்கூடிய இந்த நாளை தான் நம்ம குரு புஷ்ய யோகம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நாளில் நம்ம தங்கம் வாங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே பல மடங்கு அதிக பலனை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, வியாழக்கிழமை குபேரருக்கு உகந்த நாள். இந்த நாளில் நாம் வழிபடும் பொழுது தங்கம் வாங்கக்கூடிய யோகத்தை நம்ம பெறலாம். மாலை 6 மணிக்கு வீட்டின் நிலைவாசலில் 2 புறமும் 2 அகல் விளக்க வச்சுக்கோங்க. அதில் இலுப்பெண்ணெய் ஊற்றி பஞ்சுதிரி போட்டு தீபம் ஏற்றுங்க. இந்த இலுப்பை எண்ணெய் குபேரருக்கு உகந்ததாக சொல்லப்படுது. இந்த தினம் தீப வழிபாட்டை தொடர்ந்து 41 நாட்கள் இந்த தீபத்தை நாம் ஏற்றும் பொழுது நமக்கு தங்கம் வாங்கக்கூடிய யோகம் நம்மளை தேடி வரும். அதே போல் குரு புருஷ யோக தினத்தில் தங்கம் வாங்க நினைக்கிறவங்க தங்கம் வாங்கிக்கிட்டே இருக்கலாங்க. அதிக அளவு நம்ம வீட்டில் தங்கம் சேரும். இந்த தினத்தில் நாம் வாங்கும் ஒவ்வொரு பொருளுமே பல மடங்கு பெருகக்கூடிய வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தும். நம்மளால் முடிஞ்சால் தங்கம் வாங்கலாம், முடியாத பட்சத்தில் கல்லுப்பியாவது இந்த நாள் வாங்கலாம். எப்பொழுதுமே வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில் கல்லுப்பு வாங்கிறது விசேஷம்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த தினத்தில், இந்த வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரமும் இருக்கக்கூடிய இந்த நாளில் கல்லுப்பு வாங்கிறது மிக மிக சிறப்பு. இதனாலும் நம் வீட்டில் பணம் சேர்க்கை அதிகமாகும். தங்கம் வாங்க செய்யக்கூடிய இந்த பரிகார முறைகளை நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க. இன்றைய தினம், அதாவது வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரமும் கூடிய இந்த நாளில் தங்கம் வாங்கி சேர்க்க நினைப்பவர்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. அதே போல் தங்கம் வாங்க முடியலேன்னு நினைக்கிறவங்க கவலைப்படாதீங்க. தங்கத்துக்கு ஈடு இணையானது கல்லுப்பு. நீங்கள் கல்லுப்பு வாங்கி நீங்கள் சேர்க்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் தங்கம் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை அது ஏற்படுத்தும். மேலும் உங்கள் வீட்டில் செல்வத்தை பெருக்கும். இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. தங்க நகைகளையும் வாங்குங்க, கல்லுப்பையும் வாங்குங்க. நிச்சயமாக உங்கள் வீட்டில் அதிகப்படியான தங்க நகைகள் சேரும். எப்பொழுதுமே வியாழக்கிழமையில் குரு பகவானுடைய முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் மஞ்சள் நிற ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்க. எப்பொழுதுமே சந்தனத்தை நெத்தியில் வைக்கக்கூடிய பழக்கத்தை உண்டாக்கிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும் பொழுது, நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரும் பொழுது குரு பகவானுடைய முழு ஆதிக்கம் உங்களுக்கு இருக்கும், முழு சக்தியும் உங்களுக்கு வரும். வியாழதோறும் நீங்கள் எப்பொழுதுமே குரு பகவானோட அருளை பெறணும்னு நினச்சிங்கன்னா டெய்லியுமே நீங்கள் வியாழனுக்கு ஒரு விளக்கு, குருவுக்கு ஒரு விளக்கு போடுங்க. இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு வரும் பொழுது குரு பகவானின் ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும். இதை எப்பொழுதும் நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை குரு பகவான் கொடுப்பார். நிச்சயம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வாராகி அன்னையின் அருளோடு எப்பொழுதும் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆரோக்கியம் நிறைந்திருக்கும். நன்றி.